ஹாய் கைஸ். இந்த இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான வீடியோ. ஏன்னா நான் வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுக்கு நிறைய டைம் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு இனிமேல் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சதுனால ஒர்க் அவுட் ஆச்சுனாலும் ஒரு 5 டாபிக் சேர்த்து நம்ம ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற டாபிக் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு செலக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா முன்னாடியே வந்து இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் வந்து வாட் இஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்குறேன். ஒரு கால் ஆப்ஷனை மட்டும் எடுத்து கால் ஆப்ஷனை பற்றி கிளியராக கொடுத்துருப்போம். ஸோ அது என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு தெரியும்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். பேசிக்காக உங்களுக்கு தெரியும்னா போதும். ஸோ இப்போது ஹவு டு செலக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். சரிங்களா? ஹவு டு செலக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? நான் என்னென்ன டாபிக் பார்க்குறேன்னு சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து ஓடிஎம்னா என்ன, அதாவது அவுட் ஆஃப் த மணினா என்ன, ஏடிஎம்னா அட் த மணினா என்ன, அதுக்கப்புறம் வந்து இன் த மணினா என்ன. சரிங்களா? ஐடிஎம் இந்த மணினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஆப்ஷன்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு தான் இதை சொல்லுவாங்க. அதை நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் டிகே. ஆப்ஷன்ஸில் வந்து டைம் டிகேனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டாபிக் பார்க்க போகிறோம். அது 4வது டாபிக் வந்து என்ன அப்படின்னா டாப் பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸ். பேங்கிங் செக்டாரில் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாம், ஸோ அப்படிங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அதை ஒரு 3 ஸ்டாக் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிள் ஸ்டாக்ஸ்னால் ஒரு டாப் ஒரு 3 கேபிள்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஒயரு, அதாவது நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுற ஒயரு ப்ளஸ் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கான யூஸ் பண்ணுற கேபிள்ஸ். இப்போது சப்போஸ் கரண்ட்டு கம்பத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அலுமினியம் கம்பியெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து ஒயர்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒயர்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்லேயே யூஸ் பண்ணுறதுலேயே மல்டிபிள் ஒயர்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஒயர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இப்போ கண்ட்ரி டெவலப் ஆக மக்கள் தொகையும் அதிகமாக இதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த கேபிள் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்ததுனால நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேபிள் ஸ்டாக்ஸ் என்னென்ன ஒயர் தயாரிக்கிற கம்பெனிஸ் வந்து எது டாப் லெவலில் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டு நீங்கள் வாங்கலாங்கிறது ஒரு கிளான்ஸ் வந்து ஒரு 3 ஸ்டாக் நான் சொல்கிறேன். கேபிள் ஸ்டாக்ஸு ஒரு டாப் ஸ்டாக்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார். அதாவது வந்து நம்ம தெரியும், நம்ம கண்ட்ரி வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. சரிங்களா? அதாவது வந்து பாப்புலேஷனில் அதே மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி நம்மளுது. அதனால் வந்து டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து இராணுவம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போது இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவும் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து பவர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தான் ஒரு கண்ட்ரியும் பவர்ஃபுல் ஆகும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பொலிட்டிக்கல் டாப்பிக்கில் போகும். ஸோ நம்ம அந்த டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து அந்த கன்று தயாரிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் நிறையா வந்து தயாரிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கான மேஜர் கம்பெனிஸ் இருக்குது. அந்த டிஃபென்ஸ் செக்டாரில் ஒவ்வொரு தடவையும் நல்ல டெவலப்மெண்ட்டு நடக்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் அந்த கம்பெனி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 3 கம்பெனி ஸ்டாக்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதையும் நீங்கள் வந்து பை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 6 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ஹவு டு செலக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஹவு டு செலக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இதை தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து மாறும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்டட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம எடுப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் நிஃப்டி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நிஃப்டி நம்ம எடுத்துக்கிறோம். நிஃப்டி 50ங்கிற இண்டெக்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறோம். அதாவது நிஃப்டி 50ல் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் இப்போ ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்எஸ்சி ஆப்ஷன் செயின் அடிச்சிங்கனாலே கூகுளில் வந்துடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நிஃப்டி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்பைரி டேட்டு வந்து 17ஆம் தேதி. சரிங்களா? 17ஆம் தேதி பிப்ரவரி எக்ஸ்பைரி டேட்டு இப்போ ரீசெண்டாக இருக்குது. சரிங்களா? அந்த 17ஆம் தேதிக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் அந்த 17ஆம் தேதியோட
ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த சைடு அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பூரா கால்ஸ் சரிங்களா, இந்த ரைட் சைடில் இருக்கிறது பூரா புட்ஸ். அதாவது கால்ஸ்னால் என்ன, புட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே நடுவில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நடுவில் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நிஃப்டி எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி வந்து 17,500 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 17,400, 17,350, 17,300, 17,250 இப்படி வந்து ஒரு 50 பாயிண்ட்டாக வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அவங்களே ப்ரீ டிஃபைன்டாக வச்சுருப்பாங்க சரிங்களா. 50 பாயிண்ட் மேலேயும் 50 பாயிண்ட் கீழேயும் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனால் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ லாஸ்ட்டாக வந்து நிஃப்டி வந்து 17,374 இருக்குது சரிங்களா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எங்கே போகும், அடுத்து எங்கே வந்து ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம எங்கே போகும் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு டாப் சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ அதுக்கடுத்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் சரிங்களா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. இதுக்கடுத்து இது வந்து சப்போர்ட் பாயிண்ட் சரிங்களா. இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்தது, திரும்ப இந்த இடத்துலயே சப்போர்ட் எடுத்துருச்சு. பழைய ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக வரல, மேலேயே வந்து என்ன ஆயிடுச்சு, சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ திரும்ப இங்கே வரைக்கும் போகலை சரிங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகல, இங்கேயே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சப்போஸ் வந்து 18,400க்கு மேலே இது பிரேக் ஆச்சுன்னா 18,400 மேலே போகும் அப்படின்னு வந்து நான் டிசைட் பண்ணுறேன். 18,400 தான் இப்போ அந்த ஒரு ஹை பாயிண்ட்டு, ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டும் இருக்குது. சரி நம்ம இந்த எடுத்துக்குவோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். 18,400க்கு மேலே போகுது அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சுன்னா 18,400க்கு மேலே போகும். சப்போஸ் வந்து 17ஆம் தேதிக்குள்ளே போகும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 18,400க்கு மேலே போகும்னு நான் திங்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இந்த 18,400க்கு மேலே போகும், இதுதான் பாயிண்ட்டு. 18,400க்கு மேலே மார்க்கெட் வந்து போகும் எப்போ, 17ஆம் தேதிக்குள்ள அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 18,400க்கு மேலே போச்சுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும் சரிங்களா. அதாவது சரி, 18,400க்கு மேலே போகும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ டிசைட் பண்ணியிருக்கிறதுனால இந்த 18,400க்கு யாராவது வந்து ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் பார்க்குறேன் சரிங்களா. எதுக்காக நான் கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதை நான் பார்க்கணும் அப்படின்னா, இப்போது 18,400க்கு மேலே போகாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, எங்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாதிரி ஒரு 10 ரூபா வாங்கிட்டு 18,400க்கு மேலே போச்சுன்னா அது எவ்வளோ போகுதோ அந்த ஸ்டாக்ஸை நான் வாங்கி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறான். அதுக்கு பேர் தான் கால் ஆப்ஷன் சரிங்களா. அப்போ கால் ஆப்ஷனை நான் பை பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா, யார் எனக்கு ஆப்போசிட்டாக 18,400க்கு மேலே போகாது அப்படின்னு சொல்கிறானோ அவன் வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பான், இது இந்த ரீசன்னால போகாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போது அந்த ரீசன்னால நீ போகாதுன்னு சொல்கிறேன், நான் வந்து 18,400க்கு மேலே போகுன்னு சொல்கிறேன். அப்போது எனக்கு உனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நீ வந்து போகாதுன்னு சொல்கிறல்ல, நான் உனக்கு வந்து ஒரு 100 ரூபா கொடுத்துட்றேன். இப்போது நீ வந்து எனக்கு 18,400 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு போனாலும் நீ வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அந்த 100 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அவன் என்னன்னு கேட்பான், உனக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன், உனக்காக நான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இன்னைக்கு கொடு காசு. அதாவது இதுதான் வந்து இன்சூரன்ஸ் மாதிரி சரிங்களா. அப்போ அதனால இது வந்து கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பற்றி மட்டும் பார்க்கறதுனால அதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ 18,400க்கு மேலே நான் போகும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 18,400 இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் செயினில், இந்த ஆப்ஷன் செயினில் 18,400ங்கிறது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. 17,000 இந்த சென்டர் ப்ரைஸில் பார்ட்டே வந்தீங்கன்னா 17,000 18,400. ஸோ 18,300 இருக்குது, 18,350, 18,400 சரிங்களா. இதான் வந்து 18,400 இருக்கிற பாயிண்ட்டு சரிங்களா. இப்போ வந்து 18,400 இந்த பாயிண்டில் இருக்குது.
ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் கால் ஆப்ஷன் சரிங்களா. இந்த கால் ஆப்ஷன் எத்தனை ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் வந்து எல்டிபி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 18,400 ₹1.50 வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் நம்ம கட்டணும். அதாவது வெறும் ₹1.50 கட்டினா ₹1.50 நான் கொடுத்தேன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா ₹10 இன்சூரன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நான் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் போட்டுக்கலான்னு. அப்போ நான் இப்போ கரண்ட்டாக இப்போ இந்த ப்ரீமியம் நான் எவ்வளோ இன்சூரன்ஸ் கட்டணும் அப்படின்னா ₹1.50 நான் வந்து கட்டணும் சரிங்களா. ₹1.50 நான் கொடுத்தேன்னா இந்த 18,400 கான்ட்ராக்டாக வாங்கிக்கலாம் சரிங்களா. இப்போது ₹1.50 கொடுத்து நான் வாங்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த 18,400க்கு மேலே போக போக நம்மளுக்கு இந்த ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நான் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறனோ நான் வச்ச கான்செப்ட் என்ன 18,400க்கு மேலே போகும். அப்போ 18,400க்கு பக்கத்தில் ப்ரைஸ் வர வர என்ன ஆகும் அப்படின்னா நான் சொன்ன கான்செப்ட் வந்து அங்கே ப்ரூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி ப்ரூவ் ஆகுது அப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கிறக்காக நான் சொல்கிறேன். ப்ரூவ் ஆகுது அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ₹1.50 நான் வாங்கினது அடுத்து ₹20 ₹30 போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நான் ₹1.50 வாங்குறேன், ஒரு 1000 குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னா அந்த ₹1.50 வாங்கி அதை வந்து ₹20 ₹30 நான் 1000 குவான்டிட்டி விற்கிறேன்னா எனக்கு எவ்வளோ லாபம் யோசிச்சு பாருங்க. ₹10 ஏறினாலே ₹10,000 லாபம் சரிங்களா. 1000 குவான்டிட்டி வச்சிருந்தேன்னா ₹11, அதாவது ₹10 ஏறினாலே ₹10,000 லாபம். ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இப்போ நார்மலாக வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா இந்த 17,350 17,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குது ₹17,374 கடைசியாக இருக்குது. அப்போது 17,350 ரேஞ்சில் தான் இங்கே இருக்குது சரிங்களா. 17,350 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ இதுதான் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக இந்த மார்க்கெட் இருக்கிற ஸ்டேஜ் இதுதான் சரிங்களா. இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து விலை ஏறும். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து விலை ஏறும். இப்போது புட் ஆப்ஷன், அதாவது வந்து புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் வந்து நம்ம இதே ஆப்போசிட் இந்த கால் ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நான் ட்ரைவ் பண்ணுறேன் மார்க்கெட்டை வந்து நான் டோட்டலாக வந்து இதுக்கு கீழே போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது 16,600 நான் கீழே போகும்னு நான் வாங்கினேன்னா அப்போ மார்க்கெட் கீழே போகும்னு நான் டிசைட் பண்ணுறேன். அப்போ மார்க்கெட் கீழே போகும்னு நான் டிசைட் பண்ணுறேன்னா கால் ஆப்ஷன் வாங்கக்கூடாது. அதே கான்செப்டில் 16,400 புட் ஆப்ஷன் வாங்கணும் சரிங்களா. இப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நான் மார்க்கெட் எந்த லெவலுக்கு போகும்னு நான் நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு நான் சூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சரிங்களா. இதில் இன்னொரு அடுத்த கான்செப்ட் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெரியும் 17,350 17,400 தான் இப்போ கரண்ட் மார்க்கெட் இருக்குது சரிங்களா. அப்போ கரண்ட் மார்க்கெட் இருக்கிறப்போ அதோட ப்ரீமியம் பாருங்கள் எவ்வளோன்னு ₹142 வருது. சப்போஸ் இப்போ நான் ₹1.50 நான் வாங்கினேன் இல்லையா இந்த 18,400 அப்படிங்கிறத, இந்த ₹1.50 வாங்கினது இதுவும் மார்க்கெட் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வரும்போது இந்த இடத்துல இருக்கும் ப்ரைஸ். இந்த 18,400 இங்கே சென்டரில் இருக்கும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் ₹100 ₹150 போயிடும் சரிங்களா. இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ₹1.50 வாங்கி ₹100 போச்சுன்னா வேண்டாம், ஒரு ₹50 போச்சுன்னா நான் 1000 குவான்டிட்டி வாங்கியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ ரூபாய் 1000 × 50 போட்டுக்குங்க சரிங்களா. 50,000 எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து அந்த ரிவார்டு அதிகம், அதே மாதிரி சேம் டைம் ரிஸ்க் அதிகம் சரிங்களா. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எந்த ப்ரைஸில் நம்ம ப்ரைஸ் வந்து அங்கே போகும் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் போடுறோமோ அதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சரிங்களா. இதில் 2 முக்கியமான விஷயம் வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இந்த நான் சொன்ன மாதிரி இன் த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி. இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு எப்படி இந்த மணி கால் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், அட் த மணி கால் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இருக்கிறது என்ன 17,374. அப்போது இந்த இடத்துல ஒருத்தனை 2 பேர் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இதெல்லாம் பை பண்ணியிருப்பாங்களே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு. அப்போது 17,374 இருக்குது சரிங்களா. அப்போ 17,374 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 17,350 சரிங்களா, 17,400. ஸோ இந்த ரெண்டுக்கு சென்டரில் தான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் இப்போ மார்க்கெட் இருக்குது சரிங்களா. இப்போ 17,350 கான்ட்ராக்ட் இருக்குது. அதை வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது, வால்யூம்ஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க கால் ஆப்ஷன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனும் பை பண்ணியிருக்காங்க சரிங்களா. புட் ஆப்ஷன் அதாவது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க.
இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி கால் ஆப்ஷன் நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த 17,350 வந்து என்னன்னா இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அட் த மணி. அப்போ பணம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ கரண்டா மார்க்கெட் அந்த இடத்துல இருக்குது. அப்போ அட் த மணி கால் ஆப்ஷன் சொல்றோம். இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எதுவோ அது அட் த மணி. அப்போ கரண்ட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அட் த மணியில சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். யாராவது உங்களை வந்து அட் த மணி கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க, அட் த மணி புட் ஆப்ஷனை வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்குதோ அந்த இடத்துல உங்களை வாங்க சொல்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுக்கு நியரஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஒன்று 17,400, இன்னும் 17,350. சரிங்களா? இப்போ இந்த மணின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த மணின்னா என்னன்னா மார்க்கெட் ஆல்ரெடி கிராஸ் ஆன பாயிண்ட். சரிங்களா? இப்போ கால் ஆப்ஷனை மட்டும் எடுத்துக்கோம். நம்ம புட் ஆப்ஷனை பத்தி நம்ம பேச வேண்டாம், ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ கால் ஆப்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் ஆல்ரெடி 17,374 ரூபா இருக்குது. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி அது 16,000 16,400 கிராஸ் பண்ணி தான் மேலே வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த 16,000த்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்பான் இல்லையா கால் ஆப்ஷன், இந்த இடத்துல ஒருத்தர் வாங்கியிருப்பான் இல்லையா, இந்த இடத்துல 16,600ல 16,800லாம் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருப்பான். இதுக்கு மேலே போகும், 17,600க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பான். அப்போ அவனுக்குலாம் ஆல்ரெடி இது ப்ராஃபிட்டில் தானே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது 17,000 இந்த கரண்ட் மார்க்கெட் விட கம்மியாக போகும். இப்போ 16,000 16,500லாம் பாருங்கள் எத்தனை ரூபாய்க்கு பாருங்கள் கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் 780 ரூபா 852 ரூபா இந்த மாதிரி இவ்வளோ ரூபா இருக்குது. சரிங்களா? அந்த டைமில் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி இது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஏன்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அதெல்லாம் கிராஸ் ஆகி தான் வந்திருக்குது. சரிங்களா? அப்போ அதெல்லாம் வந்திருக்குங்கும் போது இது ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருந்துருச்சு. இந்த கான்ட்ராக்டர்லாம் இப்போ லாபத்தில் தான் போயிட்டு இருக்குதுங்கிறது நமக்கும் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி அந்த கான்ட்ராக்டை போட்டவன்லாம் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறான். 500 ரூபா 600 ரூபா 700 ப்ராஃபிட்டில் தான் இருக்கான். அப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது ஆல்ரெடி மார்க்கெட் கிராஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே இந்த மணி, அதாவது ஆல்ரெடி பணத்துக்குள்ளே இருக்குது. சரிங்களா? இந்த மணி. ஸோ இப்போ அட் த மணின்னா கரண்ட் மார்க்கெட் எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குதோ அதுக்கு பேர் அட் த மணி. ஆல்ரெடி மார்க்கெட் கிராஸ் ஆகி வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணி. சரிங்களா? ஏன்னா அது இந்த மணினா ஆல்ரெடி பணத்தில் தான் இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அப்போ இந்த மணி கால் ஆப்ஷன் வாங்குங்கன்னு அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட சொன்னாருன்னா அப்போ இந்த மணினா நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த மணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவுட் ஆஃப் த மணின்னு ஒன்று இருக்குது. அவுட் ஆஃப் த மணினா இப்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இன்னும் மார்க்கெட் வந்து எங்கே வரல அப்படின்னு நீங்கள் வச்சு பாருங்கள். இன்னும் மார்க்கெட் வந்து 18,200 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு திரும்ப கீழே வந்துருக்குது. அதெல்லாம் ஓகே. சரிங்களா? ஆனால் இப்போ மார்க்கெட்டு புதுசாக போக வேண்டிய ப்ரைஸ் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒன்லி அப்சைடில் போகிறத திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த 18,400 18,600 18,000 இந்த மாதிரி நீங்கள் இந்த மார்க்கெட் வந்து இன்னும் போகாத பாயிண்ட்ஸ் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன். சரிங்களா? அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், அதாவது வந்து இன்னும் அந்த ப்ரைஸ் ரீச் பண்ணலை. சரிங்களா? ரொம்ப தூரம் தள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ப்ரைஸ் ரீச் பண்ணல அப்படிங்கிறத விட ஏற்கனவே போயிட்டு தான் வந்திருக்குதுங்கெல்லாம். சரிங்களா? ஏற்கனவே போயிட்டு தான் இருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கிறதுனால போயிட்டு தான் வந்திருக்குது. ஆனால் இப்போ கரண்ட் சினாரியோவில் எந்த அளவுக்கு நீங்கள் தள்ளி போகிறீங்களோ அதுக்கு பேரெல்லாம் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன். அதெல்லாம் வந்து இன்னும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 18,400 அப்படின்னு, இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கங்க, அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் தான் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஆப்ஷன்ஸ் பையிங்கில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸ் தான் வந்து இன்னும் அந்த இடத்துல போகுமா மார்க்கெட் போகுமா போகாதான்னு பல பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது அவுட் ஆஃப் த மணி எல்லாமே வந்து என்னது இன்னும் போகுமா இல்லையான்னு யாருனாலும் டிசைட் பண்ண முடியல. அதனால தான் யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆப்ஷன்ஸை வந்து செல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த ஆப்ஷன் செல்லர் வந்து இந்த இடத்துல நான் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சாரி, ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டர் வந்து ஒத்துக்கிறாங்க அதிகமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இது இன்னும் தள்ளி இருக்கு இல்லையா. இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் 18,400ங்கிறது ஹை, இது 17ஆம் தேதிக்குள்ளே போகுமா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு பவுன்ஸ் ஆகி போனால் தான் உண்டு.
அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் பையிங் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது போகாது, அந்த இடத்துக்கு வரைக்கும் போகாதுங்கிறத நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் செல்லர் அதே மாதிரி திங்க் பண்ணானா, அந்த இடத்துக்கு போகாது அப்படின்னு திங்க் பண்ணான்னா அவனுக்கு லாபம் தானே, நம்மகிட்ட வித்துட்டு போயிடுவான் ஆப்ஷனை. சரிங்களா? ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவான், அந்த இடம் ரொம்ப தூரமாக இருக்குது, அந்த இடம் 17ஆம் தேதிக்குள்ளே போகாது அப்படின்னு சொன்னா அவன் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வித்துட்டு போயிடுவான். சரிங்களா? ஸோ இப்போது எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கு பேர் அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் போகிறதுக்கு இன்னும் நிறைய புஷ் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? இதே தான் வந்து புட் ஆப்ஷன்லையும் அப்படியே சேம் ஆப்போசிட். ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கிற பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,350ங்கிறது அட் த மணி. சரிங்களா? இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 17,600 17,700 அப்படிங்கிறதெல்லாம் இந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் போகும்னு நினைக்கிறோம். அப்போது இதுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி ஏன்னா நம்ம தலகலாக தானே பண்ணுறோம், அதாவது வந்து நம்ம செல் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து கீழே போகும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து எதுக்கு மேலே இருக்கோ அது எல்லாமே கீழே தானே, மீதி எல்லாம் கீழே தானே. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ இது கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷனை வாங்குறேன்னா இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இது கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே கால் ஆப்ஷனை வச்சு ஆப்போசிட் பண்ணிங்க. இது கீழே இருக்கிறதெல்லாம் புட் ஆப்ஷன். அப்போது இது மார்க்கெட் கீழே போகுன்னு நான் முடிவு பண்ணேன்னா ஆல்ரெடி போகாத ப்ரைஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போது இது எல்லாமே வந்து இந்த மணி, இந்த கிரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இதில் கால் ஆப்ஷனில் இந்த மணின்னா இந்த கிரே கலர் ஷேடோ இருக்கிறது. இதுவே புட் ஆப்ஷனில் இந்த மணின்னா இந்த கிரே கலர் ஷேடோ இருக்குது. ஏன்னா 17,450 17,700 17,750 18,100 இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து புட் ஆப்ஷனில் சக்சீடட். சரிங்களா? அதாவது ஆல்ரெடி கான்ட்ராக்ட் வந்து ஜெயிச்ச கான்ட்ராக்ட். ஏன்னா இது மார்க்கெட் எதுக்கு கீழே போகும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆல்ரெடி போய் தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த பாயிண்ட் எல்லாமே 18,000ங்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா 18,350 18,400 எங்கே இருக்குன்னு பார்ப்போம். 18,350 18,400 18,600 இந்த இடத்துக்குலாம் மார்க்கெட் இன்னும் போகலை. அது ஆல்ரெடி அந்த மார்க்கெட்டு அந்த இடத்துக்கு கீழே தான் இருக்குது. சரிங்களா? அப்படிங்கும்போது ஆல்ரெடி இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் ஜெயிச்ச மாதிரி தான். ஏன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே இந்த ப்ரைஸ் கீழே இருந்தால் நம்ம புட் ஆப்ஷன் வாங்கினா ஜெயிச்சது தானே. அப்போது ஆல்ரெடி புட் ஆப்ஷன்னாலே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, இந்த இடத்துல ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. அதனால வந்து இதுக்கு பேர் இந்த மணி. அதே இந்த மணி தான், ஆனால் புட் ஆப்ஷனில் இந்த மணி. சரிங்களா? அவுட் ஆஃப் த ஆப்ஷன்னா இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த கான்செப்டெல்லாம் இல்லாமல் புரியணும் அப்படின்னா இந்த கிரே கலரில் இருக்கிறதெல்லாம் இந்த மணி, இந்த கிரே கலரில் இருக்கிறதெல்லாம் இந்த மணி, இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பூரா அவுட் ஆஃப் த மணி, இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பூரா அவுட் ஆஃப் த மணி. இந்த எக்ஸாக்டாக இந்த கிரேவுக்கும் இந்த கிரேவுக்கும் நடு சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ இது பேர் அட் த மணி. சரிங்களா? சிம்பிளாக புரிஞ்சுங்க. இவ்வளோ தான் மேட்ரு. இதை வந்து ஒரு தடவை பார்த்தா புரியாது, 2-3 தடவை பார்க்கணும். ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் என்னென்னா முதல் தடவை நீங்கள் பார்க்கும்போது இது ஏதோ நிறைய கான்செப்ட் உள்ள வர மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியும். நீங்கள் அதை பேசிக்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான புதுசாக படிக்கிற டாப்பிக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துடணும். நீங்கள் 5 நிமிஷத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்கள் பிரெயினுக்கு வந்து நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல புதுசான கான்செப்ட் ஒரு டைம் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்செப்டை வந்து உள்வாங்கிக்கணும். 2-3 டைம் பார்க்கணும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, எனக்கு புரியுமா புரியாதாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 தடவை வீடியோ பாருங்கள். 4 தடவை என்ன சொல்கிறோமோ அதை பாருங்கள், என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுகிட்டே இருங்க. அது கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். நீங்கள் அந்த 4 தடவை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீடிஃபைண்டாக வந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம், நீங்கள் புரியாது அப்படின்னு. ஏன்னா நான் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வரும்போது நான் ஆப்ஷனை பார்த்தாலே ஓடிடுவேன். சரிங்களா? என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து என்னென்னா, ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அது ஒரு மேட்டருமே இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? சப்ப மேட்டராக முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். எப்போவுமே பிரெயினுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் உள்வாங்கணும்னா ஒரு டைம் கொடுக்கணும். நீங்கள் பார்த்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு திடீர்னு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு திடீர்னு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிடும். இப்படியே வந்து பீஸாக புரிஞ்சு கடைசியில் அந்த மிஸ்ஸிங் பீசஸ் எல்லாம் ஆட் ஆகிடும். சரிங்களா? அதனால் எப்பவுமே எது படிக்கிறனாலும் சரி, இது படிக்கிறனாலும் சரி, இல்லை சப்ஜெக்ட் படிக்கிறனாலும் சரி, புதுசாக எதை கற்றுக்கணுன்னாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி பிரெயினை வந்து அதுக்கு நீங்கள் அந்த டைம் லைன் வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டி திரும்ப அதை பார்த்துட்டு அதை விட்டுறணும், ஃப்ரீயாக விட்டுறணும். ஸோ ரொம்ப வந்து எனக்கு 5 நிமிஷம் பார்த்து புரியல அப்படின்னா 5 நிமிஷத்தில் பார்த்து எனக்கே புரியல அப்படிங்கும்போது, அதாவது 7 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது எனக்கே புரியலைங்கும்போது எல்லாத்துக்குமே அதே நிலைமை தான்.
ஸோ எதுவுமே எந்த விஷயமுமே வந்து ஆனால் ஒன்ஸ் நீங்கள் புரிய அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் புதுசாக கான்செப்ட் வந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஆப்ஷனோட டைம் டிகே அப்படின்னு பார்க்குறோம். சரி, ஆப்ஷனோட டைம் டிகேன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது டைம் டிகே அப்படின்னா என்ன, அந்த கான்செப்ட் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. எக்ஸ்பைரி டேட் இப்போ நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த 17ஆம் தேதியோட 17th தான் இதோட எக்ஸ்பைரி டேட். இந்த நம்ம பார்த்த அத்தனை ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் அந்த அத்தனை ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே 17ஆம் தேதி தான் வந்து முடியுது. அந்த 17ஆம் தேதிக்கு மேலே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செல்லாது சரிங்களா. அதை 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ண விஷயம் கரெக்டாக போகணும் இல்லை தப்பாக போகணும், அதுக்குள்ளே தான் 17ஆம் தேதிக்கு மேலே சரி. அப்போ 17ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும்போது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மார்க்கெட் வந்து இப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். நீங்கள் வந்து இந்த 18,400ங்கிற கால் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. 18,400 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. அதாவது இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஆனால் இன்றைக்கி வந்து 10ஆம் தேதின்னு வச்சுக்கோம், 10th வச்சுக்கோம். இன்றைக்கி 17ஆம் தேதி எக்ஸ்பைரி டேட்டு. இப்போது இதுக்கு மேலே இங்கே வரைக்கும் மார்க்கெட் வருது, இங்கே வரைக்கும் வருது. உடனே உங்களோட ஆப்ஷனோட ப்ரீமியம்லாம் என்ன ஆகும், நீங்கள் வந்து ₹1.50 வாங்கியிருந்தீங்களா, அந்த ப்ரீமியம் உடனே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ₹5 ₹10 அப்படின்னு போகும். உங்களுக்கு உடனே லாபமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பவும் ரிவர்ஸில் வந்துடுது. ரிவர்ஸில் மார்க்கெட் வரும்போது உங்களுக்கு திரும்பவும் ப்ரீமியம் குறையும். அதாவது ₹1.50 திரும்ப ₹1.50 வரலாம். அப்போ இப்படியே ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே ஒரு பாயிண்டில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு 18,000 கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்துருச்சு, 16ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ அடுத்து ஒரு நாள் தான் இருக்குது 17ஆம் தேதிங்கும்போது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த ஒரே நாளைக்குள்ள இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் எடுத்து இது தாண்டுமா அப்படிங்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ 15ஆம் தேதியே தெரிஞ்சிடும், 14ஆம் தேதியும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ நாள் நெருங்க இந்த 17ஆம் தேதிக்கு நாள் நெருங்க என்ன ஆகும்னா, இந்த ஆப்ஷன் செல்லரும் பையரும் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது இங்கே போகாது, இது இங்கே போகணும். இப்போ இன்றைக்கி வந்து 10 நாள், இன்னும் 7 நாள் இருக்கிறதுனால, இன்னும் ஒரு வாரம் இருக்கிறதுனால நம்ம இந்த 10ஆம் தேதி நம்ம சொல்கிறோம் இந்த 18,400 மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து எப்பவுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாள் நெருங்க நமக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல 17,700 மார்க்கெட் இருந்தப்போ இது என்ன நினச்சிருப்போம், அந்த இடத்துல வந்து இப்போ டக்குன்னு இப்படி போய் இப்படி கிராஸ் ஆயிருன்னு நினச்சிருப்போம். ஆனால் அப்படி கிராஸ் ஆச்சா, கடைசியில் இங்கே ஒரு சுற்று எத்தனை நாள்னு பாருங்கள். இது டே சார்ட் 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 நாளாக இந்த இடத்த விட்டு இந்த ரேஞ்சை விட்டு தாண்டலை சரிங்களா. இப்படி சுற்றிட்டே தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இந்த 17ஆம் தேதிங்கும் போது நாள் நெருங்க இந்த எக்ஸ்பைரி டேட் நெருங்க டைம் தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஆப்ஷனோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும், இந்த ப்ரீமியம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த குறைய ஆரம்பிச்சதுன்னா, ஏன்னா இந்த ஆப்ஷனை யாரும் பை பண்ண மாட்டாங்க, அடுத்து பை பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆப்ஷன் செல் பண்ணா பார்த்தீங்களா உங்ககிட்ட, அவனுக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிரும். ஏன்னா அவன் ₹1,000 உங்களுக்கு செல் பண்ணியிருக்கான். இது 0க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ₹1,000 அவனுக்கு லாபம். ஏன்னா உங்ககிட்ட காசை வாங்கிட்டு தான் அவன் கொடுத்தான் சரிங்களா. அப்படிங்கும் போது அவனுக்கு லாபம். இதுக்கு மேலே போச்சுன்னா தான் அவன் உங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா. அது கான்செப்ட் வந்து நீங்கள் இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்போ டைம் டிகேன்னு என்ன, நாள் நெருங்க ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வரதான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கால் ஆப்ஷனில் சொல்கிறேன், புட் ஆப்ஷன்லேயும் சேம் தான். நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல மார்க்கெட் நெருங்கணும். அந்த இடத்துல நெருங்காமல் ரொம்ப சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா, டைம் ஆக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, மார்க்கெட் இந்த மாதிரி தான் கன்சல்டேஷன் ஆகும், இது இந்த இடத்துக்கு வராது அப்படின்னு. அப்போ என்ன ஆயிரும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஷனோட ப்ரைஸுங்கிறது டைம் ஆக என்ன ஆகும், அந்த எக்ஸ்பைரி டேட் ஆக ஆப்ஷனோட ப்ரைஸ் ட்ரேட் ஆனாலும் ஆகலைனாலும் என்ன ஆகிட்டு இருக்கும், குறைஞ்சிட்டே தான் வரும். ஏன்னா அந்த ஆப்ஷனோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுது, கிளியராக தெரிஞ்சிருது. அப்போ அந்த ஆப்ஷனோட வேல்யூ வந்து அந்த இடத்துக்கு போகாதுன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த இடத்துல இருந்து என்ன ஆயிரும், அந்த ப்ரீமியம் கம்மியாகிட்டே வரும். சப்போஸ் இதே ஆப்போசிட் நடக்குது, டைம் ஆக அந்த இடத்துக்கு போகும்னு தெரிஞ்சாலும் என்ன ஆகும், அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலுமே கடைசி நாளில் போயிட்டு கடைசி ஒரு 2 நாள் போயிட்டு நீங்கள் ஆப்ஷனோட இது வாங்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 17ஆம் தேதினா 15ஆம் தேதி வாங்கலாம், 16ஆம் தேதி வச்சுருக்கலாம். 17ஆம் தேதிங்கிறது அது அவ்வளோதான், முடிஞ்சு போன கதை. 17ஆம் தேதியில் வந்து நீங்கள் அந்த இடத்துல வாங்கினீங்கனாலும் வாங்காட்டி என்ன ஆகும், 17ஆம் தேதி கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைர் ஆகும். அப்போ அந்த இடத்துல யூஸ் கிடையாது சரிங்களா. அப்போது 17ஆம் தேதிங்கும் போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா. நாள் நெருங்க இதுதான் அந்த டைம் டிகே அப்படிங்கிற கான்செப்ட்.
டைம் ஆக ஆக மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் அதிகமாகும். அப்போ அதிகமாக வேல்யூ வந்து என்ன ஆயிரும், குறைய ஆரம்பிச்சிடும். ஆப்ஷனுக்கு வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆப்ஷன்ஸ் வந்து இது இங்கே தான் போகுங்கிறத டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 3 கான்செப்ட். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு எங்கே இருக்குதோ அதுதான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஏடிஎம்னா ஐடிஎம்னா என்ன, இந்த மணி அடுத்த மணி, அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாக்ஸை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்டாக்ஸ், டாப் ஸ்டாக்ஸ் இன் பேங்கிங் செக்டர். டாப் ஸ்டாக்ஸ் பேங்கிங். ஸோ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா டெப்ட் டு ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது பேங்கிங் செக்டர். ஏன்னா பேங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்கிட்ட வட்டிக்கு வாங்கி நம்ம கொடுறது தான். அப்படிங்கும்போது டெப்ட் டு ரேஷியோ வந்து அது அந்தளவுக்கு இம்பாக்ட் ஆகாது. ஸோ பேங்கிங்கில் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. சரிங்களா? ஸோ இதில் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வரும்னா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது நான் சொல்கிறேன், ஒரு பேங்கிங் செக்டர் ஸ்டாக் எப்படி நம்ம கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இதை பற்றி டீட்டெயில்டாகவே நான் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் என்னங்கிறது ஒரு கிளான்ஸ் நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா இப்போ நம்ம வந்து பணம் வந்து பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை வச்சு தான் அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு மொத்தமாக ஒரு பேங்க்கில் வந்து 100 பேர் சேர்ந்து ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாயில் 5 லட்ச ரூபா தான் இவங்க வந்து வெளியே லோன் கொடுத்து வட்டிக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபம் என்ன ஆகும், இந்த பேங்க்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா மொத்தமாக இருக்கிற டெபாசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50%, அதாவது 10 லட்சத்தில் 5%, 50% தான் வந்து வெளியே ரொட்டேஷன் விட்டுருக்காங்க பணத்தை. ஏன்னா பேங்க்கோட ப்ராஃபிட்டே வந்து எவ்வளோ பணம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வட்டி விட்டா தானே அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ மணி யூட்டிலைஸ் பண்ணாமல் அந்த பாதி 5 லட்சத்தை அங்கேயே அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் வராது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போது இது வந்து 10 லட்சத்தையும் ஒரு சில பேங்க் 10 லட்சத்தையும் விட்டாங்கன்னா பேங்க் வந்து எம்டியாக உட்காந்துருப்பானுங்க. திடீர்னு வந்து டெபாசிட் விட்ராவல் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, இவங்ககிட்ட காசு இல்லை. சரிங்களா? 10 லட்சத்தில் வந்து 10 லட்சத்தையும் வட்டிக்கு விட்டாச்சு. சரிங்களா? வெளியே இப்போ ஹோம் லோனு, ஹவுசிங் லோனு, பாட் லோனு எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போது திடீர்னு டெபாசிட் பண்ணவங்க வந்து பணம் எடுக்கணும்னு என்ன பண்ணுவான், அப்போ அந்த இடத்துல ரிஸ்க் ஆயிரும். இன்னொன்று டிஃபால்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 100% எல்லாமே டிஃபால்ட் ஆகும். பேங்க்குக்கு வந்து அந்த லிக்விடிட்டி இருக்காது. சரிங்களா? பேங்க் வந்து டெபாசிட்டருக்கு வந்து கரெக்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. இப்போ அதில் ஒரு சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 5 லட்சம் வெளியே எடுக்கணும்னு சொன்னான்னா அவன் திணறிடுவான். சரிங்களா? பேங்க்காரன். ஏன்னா 5 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ண பணத்தை வெளியே எடுத்தால் அந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து அடிவிடும். அப்போ இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து 100% அப்படின்னாலும் தப்பு. ஏன்னா எல்லா பணத்தையும் வட்டி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு 10%, 20% அப்படின்னாலும் தப்பு. ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணதில் வெறும் 10% தான் வட்டி கொடுத்தனா அவன் லாபம் சம்பாதிக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டுமே இதில் போனால் ரிஸ்க்கு, இதில் போனால் நமக்கு லாஸ். சரிங்களா? அப்படிங்கும்போது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 80 to 70% இருந்தாலும் நல்லது. ஆனால் இதுதான் வந்து கரெக்டான ஃபிகர் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து பேங்க் வந்து growth-ஆக மாறும். ஆனால் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% இருந்தால் தான் ஒரு கொடுக்குற பணத்தில் டெபாசிட் பணத்தில் 80% அவங்க வெளியே வட்டி விட்டா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. ரெண்டாவது ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த 2 ரேஷியோ வச்சு நம்ம பார்க்கணும் முக்கியமாக. காசா ரேஷியோ. காசானா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ ஒரு பேங்க்கில் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரண்ட் அக்கௌண்ட்டில் இப்போ என்னோட வந்து 2 பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஐசிஐசியில் இருக்குது, கேவிபியில் 2 அக்கௌண்ட்டில் இருக்குது. 2 கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு அதில் இப்போ நான் வந்து லட்சக்கணக்கில் அதில் பணம் இருந்தாலும் எனக்கு வந்து அது கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் எனக்கு 2 பேங்க்கில் இருக்குது. அந்த 2 பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், நம்மகிட்ட இருந்து வெளியே போகுது -100 அப்படின்னு வெளியே போகுது. இதே கரண்ட் அக்கௌண்ட்டில் ஈஸியாக நமக்கு பணம் வந்து வட்டி கொடுறதுக்கு பணம் நம்மகிட்ட கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது இதில் 100 ரூபா இருந்தால் +100, இதை வச்சு வட்டி கொடுக்கலாம். இல்லை இதை தூக்கி இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கலாம். ஸோ கேபிட்டல் வந்து 0 காஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி 10 லட்சம் 20 லட்சம் அதில் வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும், இந்த பேங்க்குக்கு வந்து அந்த பணத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து எந்த ஒரு காசு கொடுக்காம நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காசா, அதாவது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ரேஷியோ வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த ரேஷியோ வந்து என்னென்னா ஒரு 50-40 அப்படி இருந்தால் நல்ல ஒரு ரேஷியோ.
ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நான் வந்து பேங்கிங் செக்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி. சொல்லவே வேண்டாம், ஹெச்டிஎஃப்சி 2.0ன்னு ஒரு புக் இருக்குது. ஆதித்யா பூரி தான் ஹெச்டிஎஃப்சியோட ஃபவுண்டரு. இப்போ அவர் அந்த ஆதித்யா பூரி இருந்தப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல சின்ன பேங்காக இருந்த அவர் தான் வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணார். சரிங்களா, அந்த ஹெச்டிஎஃப்சி 2.0ன்னு ஒரு புக் இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி சம்மந்தமாக புக் இருக்குது. என்ன காரணம்னா ஹெச்டிஎஃப்சி வந்து பயங்கரமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் எல்லாம் பண்ணி அந்த பேங்க் வந்து இந்தியாவில் பெரிய லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்காக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஹெச்டிஎஃப்சி சொல்லவே தேவையில்லை, தாராளமாக பை சைடு தான். ஸோ ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து நம்மளோட கோர்ஸ்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா, இன்ட்ரின்சிக் வேல்யூலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதையும் டெக்னிக்கல் அனலைசஸ்லாம் நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆனால் தாராளமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் பை தான். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ அதில் வந்து கிரெடிட் டெபாசிட்டு பிஇ ரேஷியோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுனா இப்போ காசா ரேஷியோ வந்து 46 ஹெச்டிஎஃப்சியில். சரிங்களா, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் நல்ல ஒரு ரேஷியோ. சரிங்களா, 46%. ஸோ கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 88%. சரிங்களா, நல்ல ஒரு ரேஷியோ. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இஸ் அ பை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய கரண்ட் அக்கௌண்ட் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்ல ஒரு பேங்க் தான். இதில் வந்து காசா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 46. புள்ளி டெசிமல் பாயிண்ட் கொஞ்சம் மாறும் அந்த ஹெச்டிஎஃப்சிக்கும் ஐசிஐசிக்கும். அது ஓகே, நமக்கு வந்து 46 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 82%. இதுவும் நல்ல ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா டாப்பில் வந்து ஹெச்டிஎஃப்சி தான் அதிகம். சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐஸோ பை, அது பிரச்சனை கிடையாது. கொட்டாக் மஹேந்திரா நல்ல ஒரு சூப்பரான பேங்க்கு, நல்ல மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. காசா ரேஷியோ வந்து இதில் அதிகம் 60%. ஸோ கரண்ட் இவங்களுக்கு வந்து ஃப்ரீ கேபிட்டல் ஆக்சஸ் நிறைய இருக்குது. ஸோ காசா ரேஷியோ கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து 60 வருது. காசா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவும் அதிகம். ஸோ கொட்டாக் மஹேந்திரா வந்து அந்த விஷயத்தில் பயங்கரமாக இருக்காங்க. சரிங்களா, 90% வந்துடுது. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதோட பிஇ ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் நான் பார்க்கும்போது, ஏன்னா இது பிஇ ரேஷியோ ப்ரைஸ் எல்லாம் நான் சொல்ல முடியாது, ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அது பொறுத்து இருக்குது. அதனால் வந்து நான் அதை பற்றி சொல்லலை. இருந்தாலும் நான் பார்க்குற டைமில் சொல்கிறேன். 18 இருக்குது பிஇ ரேஷியோ. ஹெச்டிஎஃப்சி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 இருக்குது. ஹெச்டிஎஃப்சி இது வந்து 22 பிஇ ரேஷியோ இருக்குது. கொட்டாக் இது வந்து 18 இருக்குது. இதுவே வந்து ஐசிஐசி பேங்க் இது பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து 24 இருக்குது ஐசிஐசி. அப்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோலையும் கொட்டாக் தான் பெஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா, அப்போ அதனால் நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த டைமில் அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடான்னு பார்த்து நீங்கள் பை பண்ணிக்கணும். ஸோ அது கோர்ஸ்லேயே நான் நிறைய அந்த டெக்னாலஜிஸ்லாம் கொடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு வர பேங்க் வந்து ஆக்சிஸ் பேங்க் சொல்லலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கும் வந்து பெஸ்ட் பேங்க் தான், அதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் அதை நான் கணக்கில் எடுத்துக்கல. ஸோ ஆக்சிஸ் பேங்க் இந்த டாப் பேங்க்குங்கிறதுனால டாப் பெஸ்ட்டு இது மட்டும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ காசா வந்து 44% இருக்குது ஆக்சிஸில். அதுக்கடுத்து கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து 89 இருக்குது. சரிங்களா, இதுவும் வந்து கொட்டாக்கு அடுத்தபடியாக இருக்குது. சரிங்களா, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இதெல்லாம் வந்து மாறிட்டு இருக்கும் இந்த சுச்சுவேஷன் சினாரியோலாம். ஆனால் அதனால இந்த டைமில் எப்படின்னு பார்த்துங்க. இந்த டைமில் நம்ம வந்து ஸோ மோஸ்ட்லி இது பெட்டராக இருந்தாலே அது பெஸ்ட் பர்ஃபார்மிங் பேங்க் தான். இந்த வீடியோலேருந்து 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் தள்ளி போனாலும் இது சேம் சினாரியோ தான் இருக்கும். அதனால் ஒன்றும் மோசம் கிடையாது. ஸோ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் டக்குனெல்லாம் மாறக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா புதுசாக காம்படிட்டர்லாம் திடீர்னு உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேங்கிங் லைசன்ஸே கொடுக்குறதில்ல. இருக்கிற பேங்கை வச்சு ஓட்டிக்க வேண்டியதான் இந்தியாவில். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேபிள் ஸ்டாக் சொல்லியிருக்கேன். கேபிள், அதாவது வீட்டில் ஒயரு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பூமாக நமக்கு ஒயர்ஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து கேபிள்ஸ் எல்லாமே அதிகமாக தேவைப்படும். சரிங்களா, அதில் வந்து ஸோ கேபிள்ஸ் அப்படின்னு ஸ்டாக்னு பார்க்கும்போது அது நம்மளோட எக்கனாமி பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆக அதோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கம்பெனி என்னென்னா கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதை அனலைஸ் பண்ணுங்கள். இதோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நம்ம எப்பவுமே வந்து மேனேஜ்மெண்ட்டோட கெப்பாசிட்டி பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா, அது வந்து 16 இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து 18க்கு மேலே இருக்கணும். 18க்கு மேலே இருந்தால் தான் நல்லது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது. ஆனால் இருந்தாலும் 16ங்கிறது மோசம் இல்லை. ஏன்னா க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இன்னொன்று இதோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. அதனால் 16ன்னா உடனே வாங்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி 5 இருந்தால் கூட வாங்க, ஹை லெவலில் போயிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா ஃபியூச்சர் க்ரோத் அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும்.
இதில் முக்கியமான இன்னொரு விஷயம்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.17 தான் இருக்குது. ஏன்னா அதாவது 0.17னா நான் இப்போது 10 ரூபா கொடுத்து இந்த ஸ்டாக்கை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அதில் வெறும் 17 பைசா தான், அதாவது வெறும் 0.17% தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடன் இருக்குது. இப்போ இந்த கம்பெனி நான் மொத்தமாக வாங்குறேன்னா ஒரு 1000 கோடி அப்படின்னா அதில் வெறும் 0.17% தான் நான் கடனை சேர்த்து வாங்குறேன் அந்த கம்பெனியில். அந்த கம்பெனியில் வந்து அவ்வளோதான் கடன் இருக்குது. ஸோ ஈவன் அந்த கடனை திருப்பி கட்டினாலும் எனக்கு குறையிறது எவ்வளோ, இந்த 0.17% தான் எனக்கு குறையும் அந்த கம்பெனியில். சரிங்களா? இப்போ கம்பெனி வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 கோடி கம்பெனியில் அதில் வெறும் 0.17% தான் கடனுக்கு கட்டிட்டு மீதி எல்லாம் இன்வெஸ்டருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது அதுதான். ஸோ அதனால் 0.17 தான் இருக்குது. இது ஆக்சுவலாக ஒன்றுக்கு கம்மியாக இருந்தாலே போதும். 1 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கம்மியாக வரணும். ஸோ அப்படி இருந்தாலே பெஸ்ட்டு தான். இது வந்து வெறும் 0.17 தான் இருக்கும்போது அது நல்ல ஒரு கம்பெனி தான். ஸோ டெப்ட்டு பார்க்கும்போது பிஇ ரேஷியோ வந்து 17 இருக்குது. சரிங்களா? பிஇ ரேஷியோ வந்து 17 இருக்குது. நல்ல ஒரு பிஇ ரேஷியோ, மோசமில்லாத ஒரு பிஇ ரேஷியோ. ஒன்று 40-50 போகும். ஆனால் என்ன இருந்தாலும் பிஇ ரேஷியோ 50 இருந்தாலும் நம்மளோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து 50 இருக்கும் பிஇ ரேஷியோ. ஆனாலும் வந்து அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கம்மியாக இருக்கும். இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமாக இருக்கும் அதை விட, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட. அதனால் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அது வந்து கோர்ஸில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிற ஒரு கால்குலேட் பண்ணுற ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஹேவல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அதை விட கம்மியாக தான் இருக்குது. 0.10% இருக்குது. அது 0.17 வந்துச்சு, 0.10 தான் இருக்குது. இது வந்து பிஇ ரேஷியோ வந்து 17 இருக்குது. ஸோ மோசம் இல்லை, இதுவும் மோசம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகேப். இந்த பாலிகேபையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த பாலிகேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.05 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ கடன் வந்து ரொம்ப கம்மி. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கேபிள் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் வந்து ரா மெட்டீரியல், ஏன் நான் கடனை பற்றி கேபிள் ஸ்டாக்கில் அதிகமாக பேசுகிறேன்னா மார்ஜின், அதாவது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி அதை வச்சு தான் இவங்க வந்து கேபிள் தயாரிக்கிறாங்க, அதாவது ஒயர் தயாரிக்கிறாங்க. ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து ப்ரைஸ் வந்து திடீர்னு அதிகமாகும், திடீர்னு குறையும். இந்த அலுமினியம், காப்பர் இதெல்லாம். அப்படிங்கும்போது அது கமாடிட்டி மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அப்படிங்கும்போது இது கடனெல்லாம் வச்சுட்டு இந்த கம்பெனி வந்து சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்னா ரா மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ கடன் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால் வர்றதெல்லாம் நமக்கு லாபமாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ நம்ம பார்த்துக்கணும். ஆனால் பேங்க்கில் என்ன சொன்னோம், அதை பார்க்க வேண்டியதில்லைன்னு சொன்னோம். ஏன்னா பேங்க் வந்து கடன் வாங்கி கடன் கொடுக்குறது தான். ஸோ ஆர்பிஐலேருந்து வாங்கி நம்மகிட்ட கொடுப்பாங்க, அவங்க ஒரு வட்டிக்கு வாங்கி இங்கே ஒரு வட்டி கொடுப்பாங்க. அதனால் வந்து அது எக்ஸப்ஷனல் கேட்டகரி. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்க்க தெரியலாம். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அதில் ஃபஸ்ட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட். சரிங்களா? இவங்க வந்து என்னென்னா, நீங்கள் நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு ஒரு சேட்டலைட்டை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரியும், ப்ளஸ் வந்து ஏவுகணைகள்லாம் வந்து போகுது இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு ட்ராக் பண்ணுற மாதிரி நிறைய வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க மிலிட்ரியில், ஆர்மியில். ஸோ இந்த அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படிங்கிற கெப்பாசிட்டி வந்து எல்லாருமே பண்ணிட முடியாது. இப்போ நான் போய் ஒரு அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்லாம் நான் போய் டிசைன் பண்ணிட முடியாது. நான் கம்பெனி ஆரம்பித்தா கூட இதுக்கெல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் வேணும். சரிங்களா? எல்லாருமே பண்ணிட முடியாது. அதனால் இதுக்கு நார்மலாகவே ஒரு மோட் இருக்குது. சரிங்களா? இந்த பிஸ்னஸ்க்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். திடீர்னு போய் இவனெல்லாம் வந்து பெல்லை வந்து நான் சாச்சிட்டு கம்பெனியெல்லாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு டேலண்டாக ஈலான் மஸ்க் மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி புதுசாக இன்வைட் பண்ணி வேணால் பண்ணலாம். சரிங்களா? அதனால் வந்து என்னென்னா பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் வந்து கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டெப்ட் இஸ் 0, கடன் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்தியன் மிலிட்ரி, ஆர்மி எல்லாமே வந்து பெல்லோட எலக்ட்ரானிக் சிஸ்டம் நம்பி இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். அனலைஸ் பண்ணிக்கோங்க, டெக்னிக்கல் ப்ளஸ் வந்து ஃபண்டமெண்டல் பேஸ்டான ஒரு கோர்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய டேங்கர் லாரிஸு, பெரிய பெரிய மிலிட்ரிஸில் வந்து ஆட்களை கூட்டிகிட்டு போகிற லாரி, ட்ரக்கு, இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும். ஹெவி யூஸ்டு வெஹிக்கிள்ஸு ஸ்பெசிஃபிக்கலி டு மிலிட்ரி. அந்த மாதிரி இன்ஜினியரிங் சிஸ்டம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ஜினியரிங் சிஸ்டம்னா வேறு, எலக்ட்ரானிக் சிஸ்டம்னா வேறு. இன்ஜினியரிங் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கன்சிடர் வித் மெக்கானிக்கல் சிஸ்டம். ஸோ இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி எல்லாம் சேர்த்து, அதுவும் ஸ்பெசிஃபிக்லி
அப்ளிகன்ட் டு மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் தயாரிக்கிறதுக்கு எக்ஸ்பர்டைஸ் ஆனவங்க பாரத் ஃபோர்ஜ். இதுவும் வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஸோ இவங்க வந்து இந்த இப்போ கன்னு தயாரிக்கிறது இவங்க பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிஷன், அந்த கன்னுக்கு வந்து எப்பவுமே வந்து துப்பாக்கியில் அந்த குண்டு போட்டால் தானே நமக்கு யூஸ் ஆகும். அதனால் அந்த அம்யூனிஷனு நிறைய டைப் ஆஃப் கன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. அதனால் மிலிட்ரி ஸ்பெண்டிங்கிறது எல்லா கண்ட்ரியும் அதிகம், நம்மளதும் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் அது எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து லாபமாக வர்றதுக்கு அதிகமான சான்ஸ். ஸோ இது தவிர வேறு கம்பெனியே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இருந்தாலும் மேஜராக நம்ம இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ், டாப் லெவல் கம்பெனிஸ் பாரத் ஃபோர்ஜ் மிலிட்ரியில். அதுக்கு அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் HAL, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் போன் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் தான். ஏர்ஃபோர்ஸோட ஒரு பேக் போன், ஒரு முதுகெலும்பாக வந்து இந்த கம்பெனி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃப்ளைட்டிங் சிஸ்டமில் வந்து இவங்க வந்து பக்காவான கம்பெனி. ஸோ டெப்ட்டு இதுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 0 தான் நினைக்கிறேன், சரிங்களா? கடன் வந்து இல்லை, நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பாரத் ஃபோர்ஜ், பெல்லு, அதுக்கடுத்து வந்து HAL, சரிங்களா? இந்த 3 ஸ்டாக்கு நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து கேபிள் ஸ்டாக்ஸில் வந்து KEI, அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். இந்த வீடியோ திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.